தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 23/9/2025 செவ்வாய்க்கிழமை. அஸ்தம் நட்சத்திரம் மதியம் 2:15 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இப்பொழுது கொலு வைக்க ஆரம்பித்திருப்பார்கள். நவராத்திரி விழா தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நவராத்திரி விழாவிலே வீட்டிலே கொலு வைக்கின்ற பொழுது 5 படி அல்லது 7 படி அல்லது 9 படி என்று ஒற்றைப்படியிலே வைக்க வேண்டும். அப்படி வைப்பதிலே முதல் படியிலே ஓரறிவு கொண்ட உயிரினங்களாக விளங்கும் புல், பூண்டு, செடி, கொடி, தாவர வகைகளை வைக்க வேண்டும். இரண்டாவது படியிலே ஈரறிவு கொண்ட ஜீவராசிகள், நத்தை, சிப்பி, சங்கு போன்றவைகளை வைக்க வேண்டும். மூன்றாவது படியிலே மூவறிவு கொண்ட ஜீவராசிகள், எறும்பு, கரையான் போன்றவற்றை வைக்க வேண்டும். நான்காவது படியிலே 4 அறிவு கொண்ட நண்டு, வண்டு போன்றவற்றை நாம் அதில் பரப்பி வைக்க வேண்டும். ஐந்தாவது படியிலே ஐயறிவு விலங்கினங்களாக விளங்கும் ஆடு, மாடு, பறவை, விலங்குகளை எல்லாம் அதில் வரிசைப்படுத்தி வைக்கலாம். ஆறாவது படியில் தான் 6 அறிவு கொண்ட பேசும் சக்தி வாய்ந்த மனிதருடைய பொம்மைகள், நாட்டிற்கு உழைத்த தலைவர்களுடைய பொம்மைகளை எல்லாம் வைக்க வேண்டும். 7வது படியிலே மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களினுடைய பொம்மை, வள்ளலாறு போன்றவர்களுடைய பொம்மைகளை எல்லாம் வைக்கலாம். 8வது படியிலே தேவர்கள் உள்ள உருவம், நவகிரகங்கள், அது மட்டுமல்ல தெய்வீக உருவங்களை எல்லாம் வைக்கலாம் 8வது படியிலே. 9வது படியிலே பிரம்மா, விஷ்ணு, சிவன் உருவங்கள், அவர்களுடைய துணைவியாக விளங்கும் சரஸ்வதி, இலக்குமி, அந்த துர்க்கை போன்றவற்றினுடைய உருவங்களை எல்லாம் வைத்து நடுநாயகமாக ஒரு கொலு பீடத்திலே விநாயக பெருமானையும் பராசக்தியையும் அலங்கரித்து வைக்க வேண்டும். எதற்காக இப்படி கொலு வைப்பது என்று சொன்னால், பொதுவாகவே ஜீவராசிகள் பரிணாம வளர்ச்சி அடைந்து தெய்வ நிலையை அடைய வேண்டும் என்ற தத்துவத்தை இந்த உண்மை உணர்த்துவதனாலே தான் இவைகளெல்லாம் பொம்மைகள் அல்ல, உண்மைகள் என்று நான் சொல்லுவது வழக்கம். அப்படிப்பட்ட கொலு வைப்பதிலே நீங்கள் கலந்து கொள்கிற பொழுது உங்களுக்கு அங்கே உபசரிப்பார்கள். அந்தந்த இல்லங்களிலே எல்லாம் உங்களுக்கு வெற்றிலை பாக்கோடு பிரசாதம் வழங்குவார்கள். தாய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நவராத்திரி விழா, பெண் தெய்வத்தை கொண்டாடுகிற விழா. எனவே தான் சர்க்கரை பொங்கல், சுண்டல் போன்றவைகளை கொடுத்து பசியாரவும் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட விழாக்களில் கலந்து கொண்டு மகிழ்வதோடு ஆலயத்திலும் வழிபாடை மேற்கொள்ளுங்கள். நவராத்திரி நாயகியை வழிபட்டு நன்மைகளை காணுங்கள் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆலய வழிபாட்டிலே ஆர்வம் கூடுகின்ற நாள். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலம். செவ்வாயின் பார்வை ராசிகள் பதிகிறது. தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். பொருளாதார நிலை உயரும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உறுதுணை புரிகின்ற நாள். இன்று உள்ளமகிழும் சம்பவம் இல்லத்திலே நடைபெறப் போகிறது. உங்களுடைய ராஜநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில். தாய்வழி ஆதரவு கிடைக்கும். சுகம், சந்தோஷம் கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்பு கிட்டும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு இருக்கின்றார். எனவே வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து மகிழ்கின்ற நாள். வளர்ச்சியை முன்னிட்டு இடம் மாறலாமா என்று சிந்திப்பீர்கள். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். புதிய தொழிற்தொடங்கும் திட்டங்களை நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் கொஞ்சம் வலுவிழந்திருக்கிறது. எனவே கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப உடல்நலம் சீராகும், உள்ளம் சீராகும், நினைத்தது நிறைவேறும், நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் உங்களுக்கு இதுவரை இருந்த நிலையிலிருந்து மந்த நிலை மாறி இனி இப்பொழுது லாபத்தை கொடுக்கும் விதம் அதிகரிக்கப் போகின்றது. உத்தியோகத்திலே கூட மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளை உங்களுக்கு வழங்குவார்கள். இந்த நாள் இனிய நாள், யோகமான நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் சூரியன் 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில். தனவரவு தாராளமாக வரும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கல்விக்காக, கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். காரிய வெற்றிக்கு நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நேற்று குறை கூறிய மேலதிகாரிகள் இன்று உங்களுக்கு நல்ல நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் அகலும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று பயணங்கள் பலன் தரும் விதம் அமையும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் லாபாதிபதி இருப்பதனாலே லாபம் சிறப்பாக இருக்கும். சஞ்சலங்கள் தீரும். சலசலப்பு மாறி கலகலப்பு உங்களுக்கு உருவாகப் போகின்றது. அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு ஒரு பெரிய காரியம் ஒன்று ஒரு இல்லத்திலே நடைபெறும். சூரியனும் புதனும் இணைந்து புது ஆதித்ய யோகம் என்பதனாலே கலைக்காகவோ கல்விக்காகவோ நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்தால் அது நடக்கும். மாமன் மைத்தூர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
துலாம் ராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய் குரு பார்க்கின்றார். குரு மங்கள யோகம். எனவே 2 நாட்களாக இடம் வாங்கவில்லையே, வீடு வாங்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது வாங்கும் யோகம் உண்டு. சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். சொந்தங்களும் வாழ்த்து கிடைக்கும் விதத்திலே ஒரு நல்ல சம்பவம் இல்லத்திலே நடைபெறும். அது மட்டுமல்ல, குரு செவ்வாயை பார்க்கின்ற பொழுது இல்லத்திலே ஒரு நல்ல காரியம் நடைபெற வேண்டும். எனவே பிள்ளைகளுக்கான கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். அதே நேரத்தில் வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அம்பிகை வழிபாட்டால் இன்பம் காண வேண்டிய நாள். ஆதாயம் எதிர்பார்த்தபடியே வரும். நினைத்தது நிறைவேறும். வியாபாரத்திலே கணிசமான தொகை கைகளிலே புரளும். லாபஸ்தானத்திலே புதன் சூரியனோடு இருக்கின்றார். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதை செய்வோமா இதை செய்வோமா என்று பல மாதங்களாக சிந்தித்த உங்களுக்கு இப்பொழுது ஒரு முடிவுக்கு வருவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பெற்றோர்களும் உங்களுக்கு கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக தொழில் தொடங்கும் முயற்சிகளை ஆர்வம் காட்டுகின்ற நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, குரு பார்க்கிறார். எனவே கோடி நன்மை என்பார்கள். சாமர்த்தியமான பேச்சுக்களால் சாதனை படைப்பீர்கள். சந்திரபலம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கின்றது. எனவே சந்திரன் 10ல் இருக்கின்ற பொழுது பலவித வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். நாலாபுரமும் இருந்து நல்ல தகவல்கள் வரலாம். சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் அகலும். நெருக்கடி நிலை மாற நீங்கள் நினைத்த காரியம் கைகூட குருவின் பார்வை உங்களுக்கு பலமாக இருக்கிறது. எனவே இன்று இதை செய்வோமா அதை செய்வோமா என்று குழப்ப வேண்டாம். எதிர்மறை சிந்தனைகளை நினைக்க வேண்டாம். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். எதை நீங்கள் திட்டமிட்டாலும் திட்டமிட்ட காரியம் சிறப்பாக நடைபெறும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது இருந்தாலே அடிக்கடி குடும்பத்திலே மகிழ்ச்சி குறையும். சண்டை சச்சரவுகள் மேலோங்கும். இடம் வாங்கியது பூமி வாங்குவதில் பிரச்சனைகள் வரலாம். பணத்தேவைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். வரவை காட்டிலும் செலவு கூடும். இருந்தாலும் இன்று பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை. இடமாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். பயணங்களை கூட மாற்றியமைக்கும் சூழல் உருவாகும். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதனாலே அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டினால் இன்பங்கள் இல்லம் வந்து சேரும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சி அதிகம் உங்களுக்கு தேவை. அமைதி குறைகின்ற நாள். எடுத்த காரியங்கள் எளிதில் முடியாமல் போகலாம். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்லவிதமாக முடியாமல் வந்துவிடும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். என்ன இருந்தாலும் இன்று தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருந்தாலும் இன்னும் சில நாட்களிலே குரு பயிற்சியாகி கடகராசிக்கு வரப்போகிறார். அதுவரை கொஞ்சம் பொறுமை தேவை. இப்பொழுது இன்று ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். என்னதான் விழிப்புணர்ச்சியாக இருந்தாலும் திட்டமிடாத சில காரியங்களில் விரயங்கள் உங்களுக்கு ஏற்படத்தான் போகின்றது. அது மட்டுமல்ல, அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது. சூரியன் உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே சூரியனுடைய பார்வை இருக்கின்ற பொழுது கோபம் கொஞ்சம் அதிகரிக்கும். கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். எனவே இன்றைக்கு உங்களுக்கு பணிவும் வேண்டும். அதே நேரத்தில் பக்கத்தில் இருப்பவர்களின் அனுசரிப்பும் உங்களுக்கு தேவை. இன்று இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்வதே நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.